Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. எல்லாருமே துப்பறிவாளனா ஆக முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் எங்கேயாவது ஒரு இடத்துல துப்பறிவாளன் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறவன கப்புன்னு கண்டுபிடிக்கணும். பிரச்சனைகள் எங்க வேணாலும் எங்கிருந்து வேணாலும் வரலாம். அதனால எப்பவுமே ரெண்டு கண்ணை முடிச்சுக்கிட்டு உஷாரா இருக்கணும். இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல சத்தம் போட்டு படிச்சா பக்கத்துல இருக்கிறவங்க எப்படிடா தூங்குவாங்க? வந்து புழக்க போறாங்க மோட்டோ. படிக்கணும்னு முடிவு பண்ணா ரொம்ப மெதுவா படிக்க வேண்டியதானே ஜென்டில்மேன். டேய் பத்லு, இது உண்மையிலே சூப்பரான நாவலா இருக்குதுடா. டிடெக்டிவ் கரம்சந்த். மோட்டோ, இந்த கரம்சந்த் நாவல்ல எந்த இன்ட்ரெஸ்டிங்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலடா. போய் தூங்குடா முடக்கனா. நிறுத்துடா, எல்லாத்தையும் நிறுத்து. படிக்கிறதையே நிறுத்து. போய் தூங்கு போ. ஓகேப்பா, ஓகே. நீ டென்ஷன் ஆகாத, நான் போய் தூங்குறேன். கரண்ட் பில் அதிகமா லைட் ஆஃப் பண்ணு. நோரயா முந்திரிக்கா நல்ல மோட்டோ, நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வரேன்டா. அது வரைக்கும் நீ வீட்டை பாத்துக்க. தம்பி பத்லு, நீ அதை பத்தி கவலையே படாத. ஏன்னா இந்த வீடு ஒரு பெரிய துப்பறிவாளனோட கண்காணிப்புல இருக்குது. டிடெக்டிவ் கரம்சந்த் என்ன சொல்லி இருக்காருன்னா, ஆபத்து எந்த திசையில இருந்து வேணாலும் வரலாம். இந்த குரல நம்ம பத்லு குரலாச்சே. என்ன காரியம் செய்து விட்டீர்கள் மோட்டோ? அடே பத்லு, நீ கடைக்கு போறதாண்ட சொல்லிட்டு போன. சென்றேன் மோட்டோ, ஆனால் பேக்கை மறந்துவிட்டு சென்று விட்டேன். அதை எடுக்கத்தான் வந்தேன் மோட்டோ, எடுக்கத்தான் வந்தேன். இப்படி பின்னி விட்டீர்களே மோட்டோ. சாரி பத்லு, வெரி சாரி. மேட்டர் உனக்கு தெரியாதுல்ல, நமக்கு பிரச்சனை எந்த ரூபத்துல இருந்து எங்க இருந்து வேணாலும் வரலாமா. குருநாதர் சொல்லியிருக்காரு. பத்லு, துப்பறிவாளன் கரம்சந்த் இருக்காரு, அவ்வளவு ஈஸியா அந்த பேரை ஒண்ணு வாங்கல. ஒரு மனுஷங்கிறவன் பகல்ல கழுகு மாதிரி பார்க்கணுமா, நைட்டு வௌவால் மாதிரி பார்க்கணுமா அவர் சொல்லியிருக்காரா. ஏன்னா பிரச்சனை எங்கிருந்து வேணாலும் வரலாம். அப்ப இதுதான் பிரச்சனையா? மோட்டுவுக்கு துப்பறிவாளன் ஜுரம் வந்திருக்குடா. அதே மாதிரி அவனை முட்டாளாக்கிறதுக்கான வழியும் எனக்கு இப்ப கிடைச்சிருக்குடா. இந்த வாய்ப்பை தவற விடவே கூடாது. ஹலோ மோட்டு, நான் தான் டிடெக்டிவ் கரம்சந்த் பேசுறேன். எப்படி இருக்க மோட்டு? என்னால இதை நம்பவே முடியலையே. டிடெக்டிவ் நீங்களா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா மோட்டு, நான் தான் டிடெக்டிவ் கரம்சந்த் பேசுறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, நீ ஏதோ என் நாவலை படிச்சுட்டு இதை பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கியாமே, அது உண்மையா? சொல்லு மோட்டு, சொல்லு. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா உன் மேல எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. நீ டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசைப்படுற, அதே மாதிரி உனக்கு டிடெக்டிவ் பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். என்னால அங்க நேர்ல வர முடியாது, இருந்தாலும் நான் உன்கிட்ட விஷயத்தை மட்டும் சொல்றேன், அதை கேட்டுக்க மாட்டோம். நல்லா கேளு. ஃபுர்ஃபுர் நகர்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. ஆனா அவ உண்மையான இன்ஸ்பெக்டரே கிடையாது. என்ன பேசுறான் இவன்? வேஷம் போட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இந்த அநியாயத்தை நீதான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் மாட்டோம். என்ன அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன். இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லவே கூடாது மோட்டு. இது நீ ரொம்ப ரகசியமா மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டிய விஷயம். இந்த மிஸ்டரி எப்படியாவது சால்வ் பண்ணி ஆகணும் மிஸ்டர் மோட்டு. தேங்க்யூ கரம்சந்த் சார், தேங்க்யூ. இப்போ இந்த கேஸ் மோட்டு துப்பறிவாளன் கையில இருக்கு. நான் அந்த பயபலிய விடவே மாட்டேன். சாரி பத்லு, என்னால இப்போதைக்கு உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன். ஒரு பெரிய மிஸ்டரி கேஸை இப்ப நான் சால்வ் பண்ண போயிட்டு இருக்கேன்டா. பார்த்து சூதானமாக சென்று வாருங்கள் மோட்டோ. ஐயோமா மோட்டு, கம் அப்புறம் சொல்லு, என்ன மேட்டர்னு சொல்லு. நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா இனிமே நீ நல்லா இருக்க போறது இல்லடா. ஐயோமா மோட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோமா மோட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ இன்ஸ்பெக்டர் சிங்கம், சொன்னா கேளு, என்ன விட்டுடு மோட்டு, விட்டுடு. ஐயோ பத்லு, என்ன காப்பாத்து. அடே மோட்டோ, நீ என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா? இவர் ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த சிங்கம் சாருடா. பத்லு, இவர் சிங்கம் சாரே தான்டா, ஆனா ஒரிஜினல் சிங்கம் இல்ல. இது ஒரு டூப்ளிகேட் சிங்கம் சார். பத்லு, இந்த மாஸ்க கிழிச்சு மூஞ்சிய காட்டுறேன் பார். எல்லா உண்மையும் இப்ப தெரியும்டா. எங்க இந்த மாஸ்க்? ஐயோ மோட்டு, விட்டுடு. சொன்னா கேளுடா.
ஹலோ மோட்டு, ஐ வெரி சாரி. நான் தான் கரஞ்சந்த் பேசுறேன். இந்த முறை யாரோ எனக்கு தப்பான தகவலை கொடுத்துட்டாங்க. அதாவது இன்ஸ்பெக்டர் சிங்கம் சார் ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் இல்ல. சாரி சாரி சாரி. என்னது? சாரி சிங்கம் சாரி. தெரியாதனமா தப்பான தகவல் எனக்கு வந்துருச்சு. இந்த டிடெக்டிவ் மட்டும் உங்ககிட்ட மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறான். நீங்க ஃப்ரீ போகலாம். அப்படி போ சொன்னா நான் எப்படி போவேன்? நான் போக மாட்டேன். கான்ஸ்டபிள்ஸ், ரிவால்வர் எடுத்துட்டு வாங்க. இல்ல கன் எடுத்துட்டு வாங்க. அதுவும் வேண்டாம், மிஷின் கன் எடுத்துட்டு வாங்க. இல்ல மிஷின் கன் கூட பத்தாது, பீரங்கி எடுத்துட்டு வாங்க. சிங்கம் சார் சாரி, வெரி வெரி சாரி. தப்பான தகவல் வந்ததால உங்களை போட்டு பெரட்டி எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அதுக்காக இப்படிலாம் பண்ணக்கூடாது. கான்ஸ்டபிள் ஃபயர். ஏன்டா சொன்னா கேட்க மாட்டற? இப்படி கறிக்கட்டையாட்ட ஆயிட்டேடா. இப்பயாவது அந்த உள்ள இருக்கிற அந்த டிடெக்டிவ தூக்கி வெளியில போட மாட்டோம். டிடெக்டிவ் கரம்சந்த்னு இந்த உலகத்துல யாருமே இல்லடா. அந்த நாவல்ல இருக்கிற ஒரு கதாபாத்திரம் அது. அவ்வளவுதான், ஒரு கேரக்டர். அதை ஏன்டா உன் மண்டை மேல தூக்கி வச்சிருக்க? ஹலோ மோட்டு டிடெக்டிவ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இருந்தாலும் இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்களும் பத்துலவும் அந்த அளவுக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. இருந்தாலும் நீங்க ஒரு முடிவு எடுத்தாகணும் மோட்டு. என்னங்க முடிவது? உங்க முடிவு எப்படி இருக்கணும்னா, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பத்துலுவ நீங்க எப்படியா இருந்தாலும் காப்பாத்தி ஆகணும். இப்ப நீங்க கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறது உங்க பத்துலு கிடையாது. அவன் ஒரு ஏலியன். உங்க நண்பனை கடத்து வச்சுட்டு ஏலியன் இந்த உருவத்துல வந்திருக்கு. அவன் தலைய பாத்தீங்களா? தலையில ஒரு ஆண்டனா இருக்கு. அந்த ஆண்டனா மட்டும் நீங்க உடைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க நண்பன் உங்களுக்கு மறுபடியும் கிடைச்சிடுமா மோட்டு? எனக்கு தெரியும் உங்க நண்பன் மோட்டுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு. அதே மாதிரி இப்பவும் ஒரு முடிவு எடுத்து உங்க நண்பன் பத்துலு நீங்க காப்பாத்தி ஆக்கணும் மோட்டு. யோசிங்க, டிடெக்டிவ் மாதிரி யோசிங்க. அடே, அடுத்து நீ என்ன காரியம்டா செய்ய போற? அம்மா, உன் கையில எதுக்கு இவ்வளவு பெரிய சிசர் வச்சிருக்க? எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. நீ ஒரு டூப்ளிகேட் பத்லு தான். நீ ஒரு ஏலியன். உன்னோட ஆண்டனாவை இப்ப நான் கட் பண்ணி எடுத்து நீ யாரு என்னங்கறத உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் காட்ட போறேன்டா. கேக்குற போறடா? என்ன விட்டுட்டு போடோ. என்னையில இருந்து நான் வெளிய போறேன். சொல்றல. என் சொந்த ஊர் பூதமங்கலத்துக்கே போயிடுறேன்டா. என்ன தைரியம்? அப்படியே ஸ்பேஸ் கோடி போயிடு. என் பத்லு எனக்கு வேணும்டா. ஏய் ஏலியன். நம்பர் 2, நம்ம பாஸோட புத்திசாலித்தனத்தை பாத்தியா? ஒரு டிடெக்டிவ் மாதிரி நடிச்சு என்னமா ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியா? அப்ப இதுதான் நடந்துகிட்டு இருக்கோ? டாக்டர் ஜட்கா சார், நம்ம மோட்டோவுக்கு டிடெக்டிவ் கரம்சந்தோட பைத்தியம் பிடிச்சிருக்கு. அது அந்த தண்டனை கட்டான தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் சார். நான் என்ன சொன்னாலும் இந்த பையல அதை புரிஞ்சுக்காம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது தண்டனை கட்டானோட பைத்தியத்தை நம்ம உடனே தெளிய வைக்க நம்ம மோட்டோவை நம்ம காப்பாத்துறோம். இது டைமிங். என்ன இந்த காப்பாத்துறோம் ஏமாத்தாரோம். பத்துலு, என் தம்பி, என் நண்பா, எனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சுப்பா, புரிஞ்சிருச்சு. இப்ப பாருப்பா நான் என்ன பண்றேன்னு. ஹலோ மிஸ்டர் டிடெக்டிவ் மோட்டு, நான் டிடெக்டிவ் கரம்சந்தோட செக்ரட்டரி பேசுறேன். உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும்பா. பத்துலுக்குள்ள இருந்த ஏலியன் வெளியே வந்து ஜான் த டானுக்குள்ள புகுந்துருச்சுப்பா. ஒருவேளை நீங்க ஜானை அடிச்சீங்கன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஏலியன் தானாவே வெளியே வந்துரும்பா. ஆமா. நான் இப்பவே ஜானுக்குள்ள இருக்கிற ஏலியனை தோரத்து காட்டுறான் பாடுறா. வந்துட்டா. Hey, சிங்கம் சாரையும் பத்து அடி வாங்க வச்சாச்சு. இப்ப அடுத்து யார் அடி வாங்க வைக்கலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க. யார மாட்டி விடலான்னு தான் தெரியலையே. எதுக்காக என்ன இப்படி போட்டு போராட்டி எடுத்துட்டு இருக்க? என்ன விட்டுடு மோட்டோ.
உனக்குள்ள உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஏலியனை வெளியே கொண்டு வரணும்னா இப்படி அடிச்சே ஆகணும்டா தம்பி. இல்ல மோட்டு, எனக்குள்ள எந்த ஒரு ஏலியனும் ஒளிஞ்சுக்கிட்டு இல்ல. நான் தான் டிடெக்டிவ் கரன்ஷன் மாதிரி பேசி உன்னோட நண்பன் பத்லுவையும் சிங்கம் சாரியும் அடி வாங்க வச்சேன். ப்ளீஸ் மோட்டு, என்ன மன்னிச்சு விட்டுரு. சாரி. பாத்தியா மோட்டோ, அந்த தண்டனை கட்டான் உன்னை கரம்சந்தா மாத்தி உன்னை முட்டலாக்கிக்கிட்டு இருந்தான். ஆனா இதுக்கான பொறுப்பு நீயும் தான், அதை மறந்துடாத. உனக்கு கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி எத்தனையோ தடவை சொன்ன, ஆனா நீ கேட்கல. இந்த வீங்கன மோக்கன் தண்டனை கட்டான் சொன்னதை மட்டும் தான்டா நீ கேட்ட. ஓகே, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. இப்போ என்ன அடிக்க போறீங்க, நான் பறக்க போறேன். எல்லாம் ரெடியா இருங்க, என்ன அடிக்க ரெடியா இருங்க. பறக்க விடுங்க. ரெடி? Hey John, you are under arrest. சிங்கம் சார், அதுக்கு முன்னாடி ஜான் அழுக்கா இருக்கா துவச்சு கொடுத்துறேன். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.